69வது ஸ்லோகம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமீம் யஸ்யாம் ஜாக்ரதி பூதானீம் சா நிஷா பஷ்யதோ முனேஹ. ஸ்தித பிரக்ஞனுடைய லக்ஷணத்தில் ஆரம்பித்த பகவான் ஸ்தித பிரக்ஞ உபாயத்தை கூறியதற்கு பிறகு மீண்டும் இந்த கடைசி 4 ஸ்லோகங்களில் ஸ்தித பிரக்ஞனுடைய லக்ஷணத்தை பேசுகின்றார். அதில் 69வது ஸ்லோகத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி. யா நிஷா சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கின்றதோ, தஸ்யாம் அதில் ஞானியானவன் விழித்து கொண்டு இருக்கின்றான். எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கின்றதோ அந்த இரவில் ஞானியானவன் விழித்து கொண்டிருக்கின்றான். யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி, எதில் எல்லா ஜீவராசிகளும் விழித்து கொண்டிருக்கின்றதோ அதில் ஞானியானவன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றான். சா நிஷா பஷ்யதோ முனேகே. பஷ்யதக என்றால் தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அறிந்த முனிவனுக்கு அது இரவாக இருக்கின்றது. இதை எப்படி நாம் பார்த்தோம்? யா நிஷா என்பது அத்வைத தத்துவத்தை குறிக்கின்றது. சங்கராச்சாரியர் பரமார்த்த தத்துவம் என்று எழுதுகின்றார். பரமார்த்த தத்துவமானது அல்லது அத்வைதமானது எல்லா ஜீவராசிகளுக்கும் இரவாக இருக்கின்றது. அந்த அத்வைத தத்துவம் எது எல்லா ஜீவராசிகளுக்கும் இரவாக இருக்கின்றதோ அதில் ஞானியானவன் விழித்து கொண்டு இருக்கின்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஞானி இந்த உலகத்தை பார்த்து உணர்கின்றான், சொல்கின்றான், அனைத்தும் பிரம்மஸ்வரூபம், ஈஸ்வர சொரூபம் என்று கூறுகின்றான். ஞானி வேறு ஒரு புதிதான உலகத்தை பார்த்து சொல்லவில்லை. இதே உலகத்தை பார்த்து சிவஸ்வரூபம், சிவமயம், அனைத்தும் பிரம்மஸ்வரூபம் என்று கூறுகின்றான். இப்போ ஞானியினுடைய பார்வையில் இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வர சொரூபமாக இருக்கின்றது. அந்த ஈஸ்வர தத்துவத்தில் அவன் விழித்து கொண்டு இருக்கின்றான். பிறகு அஞ்ஞானிக்கு ஈஸ்வரன் எங்கிருக்கான்னா தேடி தேடி பார்க்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் பகவான் அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போ இந்த உலகத்தை பார்க்கின்ற அஞ்ஞானிக்கு ஈஸ்வரன் தெரியவே இல்லை. ஆகவே ஈஸ்வர தத்துவத்தில் பிரம்ம தத்துவம் அஞ்ஞானிக்கு இருளை போல இருக்கின்றது. இந்த இடத்துல நிஷா இருள், இரவு என்றால் என்ன? எந்த ஒரு தத்துவம் அஞ்ஞானிக்கு தெரியாமல் இருளை போல இருக்கின்றதோ அந்த தத்துவத்தில் ஞானியானவன் விழித்து கொண்டு இருக்கின்றான். இப்போ முதல் வரியினுடைய பொருள் என்ன? அத்வைத தத்துவம் அறியாமையில் இருப்பவர்களுக்கு இருளை போல இருக்கின்றது. அதில் ஞானியானவன் விழித்து கொண்டு இருக்கின்றான். இந்த உலகம் பேதத்தை புகட்டுகின்றது என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த பேதத்தில் ஞானியானவன் அத்வைதத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றான். இரண்டாவது வரியில்
இந்த உலகம் விதவிதமான வேறுபாடுகளுடன் துவைதத்துடன் தெரிந்து கொண்டு வருகின்றது. எந்த அஞ்ஞானியானவன், அறியாமையில் இருப்பவன் இந்த துவைதத்தை பார்த்து அதில் விழித்து கொண்டு இருக்கின்றானோ, அந்த துவைதமானது, இருமையானது ஞானிக்கு இரவு. ஞானி அதை அவன் பார்க்கவில்லை. முதலில் இருள் என்பது அத்வைத தத்துவம், இரண்டாவது இருள் என்பது ஞானிக்கு துவைத தத்துவம். எந்த இருளில் அறியாமையில் இருப்பவர்கள் உறங்குகிறார்களோ என்றால் அது அத்வைத தத்துவம், ஞானி விழித்து கொண்டு இருக்கின்றான். பிறகு எதில் அறியாமையில் இருப்பவர்கள் விழித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் துவைதத்தில், இருமையில், அதில் ஞானியானவன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றான். அது அவனுக்கு தெரிவதில்லை. இதுதான் இதனுடைய மைய கருத்து. இதில் பல உதாரணங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் வேதாந்த கருத்துக்கு வந்தால் ரஜ்ஜு சர்ப்பக, பாம்பு கயிறு தான் உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டும். கயிர் என்பது இருக்கின்றது. அதில் அறியாமையினால் பாம்பை பார்த்து கொண்டு இருப்பவனுக்கு, அந்த பாம்பை பார்த்து விழித்து கொண்டு இருப்பவனுக்கு அந்த பாம்பு என்கின்ற தத்துவமானது உண்மையை அறிபவனுக்கு இருளாக இருக்கின்றது. பிறகு சரியான திருஷ்டி, கயிற்றை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பவனுக்கு அந்த கயிறானது பகலாக இருக்கின்றது, பாம்பானது இரவாக இருக்கின்றது. இப்படி நாம் பல உதாரணத்தை எடுத்துக்கொண்டு எது இரவு எது பகல் என்று நாம் பொருத்தி பார்க்கலாம். இதில் என்ன ஒரு கருத்து என்றால், இருக்கிறது ஒரே ஒரு பொருள், அங்கு கயிறு மட்டும் இருக்கின்றது, அதில் பாம்பானது ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கின்றது. இதில் கயிற்றை பார்ப்பவனுக்கு பாம்பானது இரவாக இருக்கின்றது, பாம்பை பார்ப்பவனுக்கு கயிறானது இரவை போல் இருக்கின்றது. அல்லது ஒரு மரத்தில் யானை செய்யப்பட்டுள்ளது, யானை என்று அந்த குழந்தை பார்த்து பயம் கொள்ளும் பொழுது மரம் என்பது இருளாக இருக்கின்றது, மரத்தை பார்க்கும் பொழுது யானை என்கின்றது இருளாக இருக்கின்றது. இவ்விதம் ஜெகத் என்பது ஒரே ஒன்றுதான். இந்த ஜெகத்தினுடைய அதிஷ்டானத்தை பார்ப்பவனுக்கு ஜெகத்தானது மித்தியா, வெறும் தோற்றம். இந்த ஜெகத்தினுடைய ஆதாரமான பிரம்மத்தை பார்க்காதவனுக்கு, அதிஷ்டானத்தை பார்க்காதவனுக்கு இந்த ஜெகத்தானது பகல் போல் இருக்கின்றது என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆனால் இதை எப்படி சங்கராச்சாரியார் அறிமுகப்படுத்துகிறார் என்றால், ஒவ்வொரு ஜீவராசிகளும் நான் கர்த்தா போக்தா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றான். ஒவ்வொரு ஜீவராசிகளும் நான் இதை செய்பவன், நான் இந்த பலனை அனுபவிப்பவன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றான். இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இவைகளெல்லாம் சத்தியமாக உண்மையாக தெரிகிறது அஞ்ஞானிகளுக்கு. ஞானிக்கோ கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் எல்லாம் உண்மையாக இல்லை, அது அத்தியஸ்தம், அது ஏற்றுவிக்கப்பட்டது. ஆகவே அவன் இந்த ஷரீரம் செயல்படுகிறது, மனம் செயல்படுகிறது, நான் செயல்படவில்லை, நான் எதையும் செய்பவன் அல்ல என்ற ஞானத்தில் இருக்கின்றான். இந்த அறிவானது அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே ஞான நிஷ்டையை அடைந்தவனுக்கு எல்லா கர்மத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கின்றது. அவனுக்கு விவகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு சாஸ்திரப்படி எந்த விதியும் நிஷேதமும் கிடையாது. இப்போ அவனுக்கு என்னன்னா, சந்நியாசம் என்பது அவனுக்கு சுயமாக வருகின்றது. இப்போ ஞானிக்கு கர்மம் கிடையாது, வேத விகிதம் கர்மம் கிடையாது. அஞ்ஞானிக்கு கர்மத்தில் அதிகாரம், ஞானிக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை. காரணம் என்ன? அவன் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இவைகளை பார்க்கவில்லை. ஆனால் அஞ்ஞானி அதை பார்த்து கொண்டு இருக்கின்றான்.
ஆகவே என்ன முடிவு? ஞானி பார்ப்பதை அஞ்ஞானி பார்ப்பதில்லை, அஞ்ஞானி சத்தியமாக பார்ப்பதை ஞானி பார்ப்பதில்லை, அல்லது மித்யா என்று புரிந்து கொண்டு உள்ளான். இதிலிருந்து என்ன முடிவு? ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணமானது அவன் எந்த விதமான கர்மத்திலும் அதிகாரம் இல்லை, பந்தம் இல்லை. வேதத்தினுடைய கர்மகாண்டத்திலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். வேதத்தினுடைய கர்மகாண்டம் என்ன செய்யும்? இது உன்னுடைய கடமை, இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தூண்டி வரும். அந்த கர்மகாண்டத்திலிருந்து ஞானிக்கு விடுதலை. காரணம், அவன் யதார்த்த தர்ஷி, தத்துவத்தை பார்க்கின்றான். இதை பகவான் இந்த உதாரணத்தில் கூறியுள்ளார். இந்த ஸ்லோகம் உண்மையில் நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகம். இது உபதேசத்துக்கான ஸ்லோகம் அல்ல. இந்த தத்துவத்தை நாம் மனதில் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எதை பார்க்கின்றேன்? அஞ்ஞான அவஸ்தையில் எனக்கு எதெல்லாம் உண்மையாக தெரிந்தது, ஞான அவஸ்தையில் எது உண்மையாக தெரிந்தது என்று பார்த்தால் முற்றிலும் ஒரு வேறுபாட்டை பார்க்கலாம். அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகமானது சத்தியம். அஞ்ஞானம் அவித்யா என்றெல்லாம் கூறப்படும். அந்த அவித்யா அவஸ்தையில் உலகம் சத்தியம், பிரம்மன் கிடையாது. ஞான அவஸ்தையில் உலகம் என்பது ஒன்றும் கிடையாது, இருப்பது பிரம்ம தத்துவம் ஒன்றுதான். இப்போ இதிலிருந்து ஏதோ ஒரு திருஷ்டி தான் நடக்கும். நம்ம ஒன்றா கயிற்றை பார்க்க முடியும், அல்லது அதில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள பாம்பை பார்க்க முடியும். ரெண்டையும் சமமாக நாம் பார்க்க முடியாது. கயிற்றையும் பார்த்துட்டு பாம்பையும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விதத்தில் உதாரணம். இனி ஒரு உதாரணத்தை கூறினால், காணல் நீரை பார்க்கின்றோம். ஞானம் வந்ததற்கும் பிறகு காணல் நீரானது தெரிகின்றது. அது தெரிகிறது என்றால், ஆனால் அதில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கின்றது. காணல் நீர் முன் சத்தியமாக தெரிந்தது, ஞானம் வந்ததற்கு பிறகு அது தெரிகிறது, பொய்யாக தெரிகிறது. அதே போல ஞானம் வந்ததற்கு பிறகு உலகமெல்லாம் தெரியாமல் போய்விடும் என்பது பொருள் அல்ல. உலகம் தெரியும், ஆனால் அது சத்தியமாக எப்பொழுதும் இருப்பதாக அது தெரியாது. நம்முடைய சம்சாரத்திற்கு காரணம் என்ன? உலகம் தெரிவது சம்சாரத்திற்கு காரணமல்ல. உலகத்தில் சத்தியம் இது என்றும் இருக்க வேண்டும், இருப்பது என்கின்ற புத்தி தான் சம்சாரத்திற்கு காரணம். மற்றவர்களுடைய சொல் சம்சாரத்திற்கு காரணமல்ல. அந்த சொல்லுக்கு நாம் கொடுக்கிற ரியாலிட்டி, எவ்வளவு உண்மையை அதற்கு நம்ம கொடுக்கிறோம், அதுதான் சம்சாரத்திற்கு காரணம். அதே போல விவகாரம் சம்சாரத்திற்கு காரணமல்ல. எவ்வளவு தூரம் அதில் சத்தியத்துவத்தை கொடுத்துள்ளோமோ அதுதான் சம்சாரத்திற்கு காரணம். வேதாந்தம் மற்றவர்களுடைய சொற்களை நீக்காது, விவகாரத்தை நீக்காது, உலகத்தை நீக்காது. உலகத்தில் சத்தியம் என்கின்ற புத்தியை அது நீக்கும். வேதாந்தம் நம்மளுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன், அதற்கான விடையை தராது. பிறகு வேதாந்தம் என்ன பண்ணும்னா, அது பிரச்சனை அப்படிங்கிற புத்தியை நீக்கிடும். ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறோம், அந்த வார்த்தை என்ன அவமானப்படுத்துது, துக்கப்படுத்துதுன்னு நம்ம நினைக்கிறோம். வேதாந்தம் என்ன செய்யும்? அவனுடைய வாயை வேதாந்தம் அடைக்காது. அந்த சொல்லை நம்ம கேட்காம வேதாந்தம் செய்யாது. அந்த சொல் என்னுடைய துக்கத்துக்கு காரணம்ங்கிற புத்தியை அது நீக்கும். பிறகு அது என்னன்னா, அது வெறும் சொல்தான். இவ்விதம் அகில பிரபஞ்சமும் மித்யா, வெறும் தோற்றம் அல்லது சம்சாரத்தை கொடுக்கிற சக்தியை இழந்துவிடும். யாருக்கு? ஞானிக்கு. இப்போ இந்த உலகம் ஞானிக்கு இருக்கின்றது. எப்படி? சம்சாரத்தை கொடுக்காமல் இருக்கின்றது. அஞ்ஞானிக்கு இந்த உலகம் சம்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. முழுமையான இரண்டு வேறுபாடு இருக்கின்றது என்று இங்கு பகவான் உதாரணத்தில் காட்டியுள்ளார். இரவு பகல்னு சொல்ற உதாரணத்திலிருந்து ஞானியும் அஞ்ஞானியும் ஒரே வீட்டில் இருக்கலாம், ஒரே பிரபஞ்சத்தில் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு உலகத்தோடு அவர்கள் வைக்கின்ற இணக்கமும் அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேறுபாடு என்றால்,
இரவு பகலைப் போல வேறுபாடு இருக்கின்றது. இது ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறினார். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 70வது ஸ்லோகம். ஆபூர்யமானமச்சலः பிரதிஷ்டம் சமுத்ரமாபः பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திமாப்னோதி ந காமகாமீ. இந்த ஸ்லோகத்திலும் பகவான் ஒரு உதாரணத்துடன் ஸ்தித பிரக்ஞனுக்கு ஞானிக்கு எந்த ஆசையும் கிடையாது என்று கூறுகிறார். ஆசையை விட்டவனுக்கே மோக்ஷ பிராப்திகி. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஒரு உதாரணத்தின் மூலமாக எந்த ஆசையும் ஞானிக்கு இல்லை என்பதை பகவான் கூறுகின்றார். ஏற்கனவே கூறிய கருத்துதான். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆரம்பிச்சார். அதே கருத்தைத்தான் கூறுகின்றார். இதை 2 கோணத்தில் பார்க்கலாம். ஸ்தித பிரக்ஞனுடைய மனதில் எந்த ஆசையும் இல்லை, ஆகவே ஞான நிஷ்டனாக இருக்கின்றான். அந்த ஞான நிஷ்டை யாருக்கு வரும் என்றால், ஆசைகளெல்லாம் யாருக்கு சென்றுள்ளதோ அவர்களுக்குத்தான் ஞான நிஷ்டை வரும் என்று சாதனையாகவும் கொள்ளலாம். முதல் வரியில் பகவான் உதாரணத்தை கூறுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்று என்ன உதாரணம் சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம். சமுத்திரம் என்றால் கடல். கடலை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார். இங்கு கடலை யாருக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது என்றால், ஞானிக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஸ்தித பிரக்ஞனை சமுத்திரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. பிறகு அந்த சமுத்திரத்திற்குள் என்ன வரும்னா, நீர், விதவிதமான தண்ணீர் அந்த சமுத்திரத்திற்குள் வருகின்றது. கூவம் முதல் கொண்டு கங்கை வரை விதவிதமான நீரானது, நதிகளானது சமுத்திரத்தில் வந்து விழுகின்றது. அந்த தண்ணீரை ஆசைக்கு பகவான் உதாரணமாக கூறுகின்றார். இப்போ ஆபக என்றால் தண்ணீர், அதற்கு உதாரணமாக சொல்லப்படுவது காமாகா, விஷயாகா அல்லது அனுபவங்கள். விதவிதமான அனுபவங்கள் அல்லது பொருள்கள், ஆசைகள், இவைகளெல்லாம் தண்ணீருக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது சமுத்திரத்திற்குள் விதவிதமான நதிகள் சென்ற உடன் என்ன நேரிடுகிறது? கடல் இருக்கின்றது, விதவிதமான குணங்களையுடைய நதிகள் வருகின்றது. புனிதமான நதி கங்கை வருகின்றது, பிறகு அசுத்தமான நதியும் வருகின்றது. விதவிதமான நீர் வந்தவுடன் அந்தந்த தண்ணீரானது, நதியானது அந்தந்த சுபாவத்தை இழந்து கடல் சொரூபமாக மாறிவிடுகிறது. கங்கை உள்ளே போனவுடனே அது கங்கைங்கிற இடம் கிடையாது. நம்ம கூவம் உள்ளே போனால் அங்கே கூவம்ங்கிறது கிடையாது. அது ஒரே சமுத்திரமாக மாறிவிடுகிறது. அதே போல சமுத்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற ஞானியினிடம் விதவிதமான அனுபவங்கள் உள்ளே செல்லும் பொழுது அந்தந்த அனுபவங்கள், ஆசைக்குரிய விஷயங்கள் அதனுடைய சுபாவத்தை இழந்து அவன் சொரூபமாக மாறி விடுகின்றது. அப்படி பகவான் கூறுகின்றார். இனி முதல் வரியில் உதாரணத்தை பார்த்தால், சமுத்திரத்திற்கு 2 அடைமொழி சொல்றார். என்ன அடைமொழி? முதல் அடைமொழி ஆபூர்யமானம்.
ஆபூர்யமானம் என்றால் விதவிதமான திக்குகளிலிருந்து, டைரக்ஷனிலிருந்து நிரம்பிக் கொண்டு இருக்கின்ற சமுத்திரம். பூர்யமானம் என்றால் which is filled. ஆபூர்யமானம்னா எல்லா டைரக்ஷன்லிருந்து தண்ணீர் வந்து இந்த சமுத்திரத்தை நிரப்பிக்கொண்டு இருக்கின்றது, சமுத்திரத்தை நோக்கி வருகின்றது. பிறகு அச்சல பிரதிஷ்டம். அச்சலம் என்றால் அசைவற்றது, பிரதிஷ்டம் என்றால் பிரதிஷ்டா. அந்த சமுத்திரத்தை நம்ம மாற்றி வைக்க முடியாது. வீட்டில் ஒரு டேங்கில் இருக்கிற தண்ணி எடுத்து இனியொரு டேங்கில் மாற்றலாம். சமுத்திரத்தை அப்படி செய்ய முடியுமா? பிரதிஷ்டா. பிரதிஷ்டா என்றால் ஆதாரமானது, எல்லா நீருக்கும் ஆதாரமானது. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம். இப்படிப்பட்ட சமுத்திரம் எல்லா திசைகளிலிருந்தும் நீரை எடுத்துக்கொள்கின்ற, சலனமற்ற. சலனமற்ற என்றால் அதற்கு ஒரு பவுண்டரி இல்லை அப்படின்னு அர்த்தம். அச்சலமான பிரதிஷ்டா ஆதாரமாக இருக்கின்ற சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை நோக்கி ஆபக பிரவிசந்தி, நீரானது பிரவிசந்தி வந்து அடைகின்றது. ஆபக என்றால் தண்ணீர், நீரானது பிரவிசந்தி என்றால் வந்து அடைகின்றது. யத்வத் என்றால் எப்படியோ, எப்படி சமுத்திரத்தை நோக்கி விதவிதமான தண்ணீர்கள் வந்து சேருகின்றன. இந்த இடத்துல ஆபக என்ற சொல் தண்ணீரை குறிக்கின்றது. அந்த தண்ணீர் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? விதவிதமான நீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? அந்த விதவிதமான நாமரூபத்தை உடைய தண்ணீர் சமுத்திரத்திற்குள் வந்தவுடன் அந்த நாமரூபம் அனைத்தையும் இழந்து விடுகின்றது. கடலுக்குள்ள போன தண்ணீரை போய் நம்ம இது கங்கை காவேரி என்றெல்லாம் சொல்ல முடியுமா? அனைத்து நாமரூபத்தையும் இழந்து விடுகின்றது. இது உதாரணம். இனி இரண்டாவது வரியில் தத்துவது அவ்விதம் காமாகா எம் பிரவிசந்தி சர்வே. சர்வே காமாகா, எல்லா காமங்களும். சர்வே எல்லா, காமாகா என்றால் இந்த இடத்துல காமாகா என்ற சொல்லுக்கு பொருள்கள் என்று பொருள் கொள்ளலாம். விஷயங்கள், விதவிதமான இந்திரிய விஷயங்கள், அல்லது ஆசைகள், அல்லது அனுபவங்கள். ஞானியானவன் விதவிதமான விஷயங்களோடு அனுபவம் வைக்கின்றான். விதவிதமான பொருள்களுடன், மனிதர்களுடன் டிரான்சாக்ஷன், விவகாரம் வைக்கின்றான். அவன் இந்திரியங்கள் வழியாக விதவிதமான விஷயங்கள் அவனுக்குள் செல்கின்றன. இப்போ ஞானிங்கிற சமுத்திரம் இருக்கான். அந்த ஞானியிடம் விதவிதமான அனுபவங்கள் செல்கின்றன. விதவிதமான பொருளை பார்க்கிறான், விதவிதமான சொற்களை கேட்கின்றான். பாதி சம்சாரம் எதிலிருந்து வருது தெரியுமோ? காதிலிருந்து தான் வருது. காதிலிருந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? சில சொற்கள் தான் நம்முடைய மனதை புண்படுத்துகிறது. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலும் 10 வருஷம் மனசில் வச்சிருந்து, நீ அப்படி சொன்ன, நீ இந்த மாதிரி நடந்து கொண்டாய் என்ற சம்சாரம் இருக்கின்றது. இவ்விதம் விதவிதமான சொற்கள், விதவிதமான ட்ரீட்மெண்ட், மற்றவர்கள் நம்மைய பாவிக்கிறது, இப்படி அனுபவங்கள் வருகின்றது. பொருள்கள் அந்த ஞானிக்குள் வருகின்றது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு தண்ணீரானது, விதவிதமான குணங்களையுடைய தண்ணீரானது சமுத்திரத்திற்குள் சென்றால் என்ன ஆகிவிடுகிறதோ அதுபோல் ஆகிவிடுகின்றது என்பது கருத்து. தத்துவது காமா எம் பிரவிசந்தி. இதோட பகவான் நம்ம புரிஞ்சிக்க சொல்றார். அந்த கருத்தை பகவான் சொல்லல, உதாரணத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க கீதையில மட்டும் என்ன சொல்லியிருக்கார்? எப்படி நீரானது கடலுக்குள்ள போகுதோ அப்படி எவனுக்குள் எல்லா ஆசைகளும் அனுபவங்களும் சென்று விடுகிறதோ, அவ்வளவுதான் சொல்லியிருக்கார். அதிலிருந்து நம்ம என்ன எடுக்கணும்? விதவிதமான தண்ணீர் சென்று
அதனுடைய சுபாவத்தை இழந்து விடுவது போல, தன் கடல் சொரூபமாக ஆகிவிடுவது போல விதவிதமான இந்திரிய விஷயங்கள் ஞானியிடம் சென்று அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது. அதுதான் இதனுடைய சாரம். எப்படி கங்கை என்ற நீர், யாராவது அந்த கங்கையை தொட்டால் அது புனிதம், புண்ணியத்தை கொடுக்கும்னு ஒரு உணர்வு. அதே போல் ஒரு சாக்கடையை தொட்டால் அது அசுத்தம், பாபம் என்கின்ற எண்ணம். ஆனால் இந்த இரண்டு நீரும் கடலுக்குள் சென்று விட்டால், சாக்கடை செல்வதனால் கடலுக்கு பாபம்னு அசுத்தமோன்னு கிடையாது, கங்கை செல்வதனால் புதிதாக கடலுக்கு புண்ணியம் என்பது கிடையாது. இந்த இரண்டையும் கடல் என்ன செய்கின்றது? தனக்குள் ஒன்றாக மாற்றி விடுகிறது. அதே போல மானம் என்கின்ற ஒரு அனுபவம் வருகின்றது, அபமானம் என்கின்ற அனுபவம் வருகின்றது. ஞானி என்ன செய்யறானா? அவனுக்கு உள்ள வந்தவுடன் இரண்டையும் சமமாக்குகின்றான். தனக்கு சௌகரியமான ஒரு அனுபவம் வருகின்றது, தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அனுபவம் அவனுக்குள் வருகின்றது. இந்த இரண்டு உள்ள போன உடனே என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சொரூபமாக, அதாவது அந்த இரண்டினுடைய தன்மையை அது இழந்து விடுகின்றது. மற்றவங்க சொல்லலாம், நீ அவமானப்படுற வார்த்தையை சொல்லிட்டேன்னு, அது மற்றவர்களுக்கு அவமானம். ஆனால் தனக்குள்ள வரும் பொழுது அந்த சக்தியை அது இழந்து விடுகின்றது. இதுதான் பகவான் நம்மை புரிஞ்சுக்க எதிர்பார்க்கிற கருத்து. சமுத்திரத்துக்குள்ள நீர் எப்படி போய்விடுகிறதோ அப்படி எல்லா ஆசைகளும் ஞானிக்குள் சென்று விடுகிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன? விதவிதமான அனுபவங்கள் அவனுக்கு வருகின்றது, அவனுக்குள் அவைகள் சமப்படுத்தப்படுகின்றது. இதுல வேறு ஒரு கற்பனையும் நம்ம சேர்த்து செய்யலாம். ஞானிய சமுத்திரத்துக்கு உதாரணமா சொன்னா, அஞ்ஞானிய எதற்கு உதாரணமா கற்பனை பண்ணலாம்? ஒரு சிறு நீர்த்தேக்கம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற டேங்க், அதுக்கு உதாரணமா சொன்னா, அந்த சிறு நீர்த்தேக்கத்துக்குள்ள ஒரு தண்ணீர் வந்தது, நல்ல தண்ணியை விட்டோம் அப்படின்னா அந்த டேங்க் ஆனது நிறையும். அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது குறைந்து விடும். அசுத்தமான தண்ணியை விட்டோம் அப்படின்னா இருக்கிற தண்ணியும் அசுத்தமாகிவிடும். அப்படி அஞ்ஞானிக்குள் ஒவ்வொரு அனுபவமும் அவனை என்ன பண்ணும்னா அதனுடைய சொரூபமாக அவனை மாற்றிவிடும். யாராவது புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா அடுத்த ஆள் இகழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருப்பார். அடுத்த ஆள் இகழ்ந்து 4 தவறான வார்த்தை சொல்ற வரைக்கும் ஒரே சந்தோஷம். இகழ்ந்துட்டா அதுக்கு அடுத்த நாள் யாராவது புகழ்ற வரைக்கும் அதையவே நினைச்சிட்டு இருக்கிறது. இப்படி அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத அவனை வச்சு முடிவு பண்ணல, மற்றவங்களை வச்சு முடிவு பண்றது. இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட மனசோடு இருப்போங்கிறது நம்ம கையில் இல்லை. மற்றவங்க 5 பேர் வீட்டில் இருந்தால் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை அதுதான் என்ன பண்ணுது, முடிவு செய்யுது நம்மளுடைய மனசு எப்படின்னு. காரணம் என்ன? ஒவ்வொருவருடைய சொல் அல்லது ஒவ்வொரு அனுபவமும் அவனை நிர்ணயிக்கின்றது. அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் அவன் வாழ்க்கை இருக்கு. இப்போ ஞானி யார்னா, எந்த அனுபவமும் அவனை நிர்ணயிக்காது. அவன் ஏற்கனவே நிறைந்தவனாக இருக்கின்றான். எல்லா அனுபவமும் அவனுக்குள் நிறைவு பெறுகின்றது. இதுதான் பெரிய வேறுபாடு. இப்போ நம்முடைய ஒவ்வொரு நேரமும் எப்படி இருக்குன்னா நம்ம கையில் இல்லை. இதுதான் பரதந்திரம்னு சொல்றது. சுதந்திரம்னா இதுதான், நாட்டுக்கோ மக்களுக்கோ வாங்கி கொடுக்கறது சுதந்திரம் அல்ல. சுதந்திரம்ங்கிறது என்ன? நான் நானாக இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையும் சொற்களும் அனுபவமும் பொருள்களும் என்னை மாற்றக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். இனியும் வேறு ஒரு கோணத்தில் சொன்னோம்னா, விதவிதமான ஆசைக்கு உட்பட்ட பொருள்களை நம்ம பார்க்கிற வரைக்கும் அந்த ஆசையே நமக்கு வராது. ஆனால் அந்த பொருள்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, மனதானது அந்த பொருள்கள் பின்னாடியே போய்கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது நம்முடைய மனம் எப்படின்னா, விஷயங்களை பார்க்காத வரைக்கும் அந்த மனமானது அமைதியாக இருக்கின்றது.
ஆசைக்குரிய விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துவிட்டால் மனமானது சென்று விடுகிறது. அதனால தான் பெரியவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள், குழந்தைகளிடம் அந்த பொருளை குழந்தை கண்ணில் காட்டாதன்னு சொல்லுவார்கள். காலையில் மிட்டாய் பாட்டிலை காட்டாத, அதை காட்டாத, இதை காட்டாதன்னு சொல்லுவார்கள். அதே போல் நமக்கும் சிலதையெல்லாம் பகவான் காட்டாமல் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பொருள்கள், இந்திரியத்திற்கு சுகத்தை கொடுக்கின்ற பொருள்கள் நமக்குள் சென்று விட்டால் நாம் அந்த பொருள்கள் பின் சென்று விடுகின்றோம். அப்போ அஞ்ஞானியினுடைய நிலை என்னன்னா, ஒரு சிறு நீர்த்தேக்கம், ஒரு நீர் வந்ததுன்னு சொன்னால் அதனுடைய தன்மையாக இவன் மாறி விடுகின்றான். பிறகு இவனிடமிருந்து ஏதாவது போயிடுதுன்னா அது அவனுக்கு ஒரு லாஸ், அது அவனுக்கு ஒரு நஷ்டம். ஆனால் சமுத்திரம் அப்படியல்ல, நிறைவானது. இப்போ சமுத்திரம் உண்மையிலேயே சமுத்திரத்துக்கு நீர் எப்படி வருதுன்னா அதனுடைய தண்ணீர் தான், அதனிடமிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் தான் மீண்டும் அதனிடம் வருகின்றது. அப்படியே ஞானி நினைப்பான். இந்த உதாரணத்தில் பல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ விதவிதமான அனுபவங்கள் நமக்கு வருகின்றது. ஞானி எப்படி பார்ப்பான், இது கர்மத்தினுடைய பலன் என்று ஏற்றுக்கொள்வான். எப்படின்னா, சமுத்திரத்திற்கு விதவிதமான தண்ணீர் வரும் பொழுது அந்த சமுத்திரம் என்ன நினைக்குதான், என்னிடமிருந்து எடுக்கப்பட்ட நீர்தான் மழையாக சென்று இந்தந்த அனுபவங்களை எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அப்ப யாருமே என்னை அவமானப்படுத்தல, என்னை கஷ்டப்படுத்த முடியாது. பிறகு அப்படிப்பட்ட சொல்ல யார் சம்பாரிச்சான்னா நாம் சம்பாதித்துள்ளோம். நம்முடைய கர்ம பலன்ல அப்படிப்பட்ட சொற்கள், சூழ்நிலைகளை நாம் உருவாக்கியுள்ளோம். ஆகவே இந்த அகில உலகத்தில் விதவிதமான அனுபவங்கள், சூழ்நிலைகள் எனக்கு எப்படி வந்திருக்கிறது என்றால் அது என்னிடமிருந்து தான் வந்துள்ளது என்று எந்த மனிதனையும் சூழ்நிலையையும் அவன் குறை சொல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்வான். இதெல்லாம் நாம் இந்த உதாரணத்திலிருந்து செய்கின்ற கற்பனைகள். அது மீதி எல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த உதாரணத்திலிருந்து என்னென்ன பாயிண்ட் எடுக்க முடியுமோ அதை சிந்தித்து எடுக்கலாம். ஞானி சமுத்திரம், தண்ணீர் விதவிதமான அனுபவங்கள், அவனுக்குள்ள சென்று அவைகள் அஸ்தமம் ஆகின்றது, ஒன்றாகிறது. இதை வச்சுட்டு விதவிதமான உதாரணங்களை எடுக்கலாம். ஞானியினுடைய மனம் அச்சலம் பிரதிஷ்டம். இங்க சமுத்திரத்துக்கு சொல்லியிருக்காரு, அச்சலமானது, பிரதிஷ்டமானது. எந்த வெளி விஷயமும் அவனுக்குள் விகாரத்தை கொடுக்காது, பூர்ணமாக அவன் இருப்பான். இது என்ன? ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம். இனி பகவான் முடிக்கின்றார், சக சாந்திம் ஆப்னோதி ந காம காமி. சக அப்படிப்பட்டவன், சாந்திம் ஆப்னோதி. சாந்தி என்றால் இங்கு மோக்ஷம், மன அமைதியை, மோக்ஷத்தை, ஆப்னோதி அடைகின்றான். சக என்றால் கக யார், எவனிடத்தில் எல்லா விஷய அனுபவங்களும் ஒன்றாக்கப்படுகின்றதோ அப்படிப்பட்டவன் அமைதியை அடைகின்றான். பிறகு யார் அமைதியை அடைவதில்லை? ந காம காமி. காம காமி என்றால் அஞ்ஞானி. இதுல ரெண்டு காமங்கிற வார்த்தை இருக்கு. முதல் காம என்ற சொல் பொருளை குறிக்கின்றது. இரண்டாவது காமி என்ற சொல் ஆசையை குறிக்கின்றது. அப்ப காம காமி என்றால் பொருளை விரும்புபவன் என்று பொருள். விஷய அபிலாஷி. இப்போ முதல் காமகங்கிற சொல்லுக்கு விஷயக, இந்திரிய விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் சொல்ற 5 விஷயங்கள் இந்த உலகம். காமி என்றால் அதை ஆசைப்படுபவன், உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை ஆசைப்படுபவன் காம காமி. அவனுக்கு என்ன கிடையாது? ந சாந்தி மாப்னோதி, அவன் அமைதியை அடைவதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஞானியானவன் மன நிறைவை அடைகின்றான், மன அமைதியை அடைகின்றான். இனி அடுத்த ஸ்லோகம்.
விகாய காமான் யஸ் சர்வான் புமாம்ஸ்சரதி நிஸ்ப்ருஹக நிர்மமோ நிரஹங்காரக சசாந்திமதிகச்சதி. மீண்டும் ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தை கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் முடிவுரை செய்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தினுடைய பெருமையையும் ஞான பலனையும் சொல்வார். ஸ்தித பிரக்ஞ லட்சணமாக ஆசையை மனதிலிருந்து முழுமையாக யார் விட்டவனோ என்று கூறினார். அதே கருத்தை மீண்டும் கூறுகின்றார். விகாய காமான் யஸ் சர்வான், யக எவனொருவன், சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும், விகாய விட்டு விட்டு, விகாய என்றால் கிவன் அப் விட்டு விடுகின்றான், துறந்து விடுகின்றான். பிரஜகாதி என்று எந்த சொல்ல பகவான் பயன்படுத்தினாரோ அதே அர்த்தம்தான் விகாய. விகாய என்றால் விட்டு விட்டு. எதை? சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் எவன் விட்டு விடுகின்றானோ. இந்த இடத்துல பகவான் எக்ஸப்ஷன் விதிவிலக்கு வச்சுக்கல, எல்லான்னு வேற சொல்லிட்டார். எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு. ஆசையை விடணுன்னு ஒருவர்கிட்ட போய் சொன்னால் 2-3 வச்சுக்கிறனேன்னு பேரம் பேசுவார்கள். அப்படி கிடையாது. கொசுவலைக்குள்ளே படுத்து தூங்கும்போது ஒரு 2 கொசுவை மட்டும் உள்ளே வச்சுக்கிறனேன்னு சொல்லுவோமா? அது போதும். 10 வச்சிருந்தா 10 முறை கிடைக்கும், 2 அது 10 முறை கிடைக்கும். அப்படி ஒரு ஆசை இருந்தால் அந்த ஒரு ஆசை ஒரு நாள் 10 முறை நம்ம மனதை சஞ்சலப்படுத்தும். 10 ஆசை இருந்ததுன்னா ஒவ்வொரு ஆசை ஒரு முறை 10 முறை செய்யும். அப்படி சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் விகாய விட்டு விட வேண்டும். பிறகு அவன் எப்படி நடந்து கொள்கின்றான்? புமான், புமான் என்பது மனிதன். யக புமான் எந்த மனிதன், சரதி, சரதி என்றால் வாழ்க்கையை நடத்துகின்றான். எப்படி? நிஸ்பிருகக, நிஸ்பிருகக என்றால் பற்று அற்றவனாக. ஸ்பிருகா என்றால் பற்று, நிஸ்பிருகக என்றால் பற்றற்றவனாக. இதனுடைய அர்த்தம் என்ன? நிஸ்பிருகக என்ற சொல்லானது வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஞானி பயன்படுத்துகின்றான். அந்த பயன்படுத்துகின்ற பொருளிலும் அவனுக்கு பற்று கிடையாது. எல்லா ஆசைகளையும் விட வேண்டும்ங்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கோம். ஆசையை 2ஆ பிரிச்சிருக்கோம். பந்தப்படுத்துகின்ற ஆசை, பந்தப்படுத்தாத ஆசைன்னு சொல்லி. எல்லா ஆசையையும் விடுதல் என்றால் பந்தப்படுத்துகின்ற ஆசையை அவன் விட்டவன். அவனுடைய மனதில் வர்ற ஆசை அபூர்ணத்துவத்தினால வரல, மன நிறைவுனால் வருகின்ற ஆசை. இப்போ ஒருவருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 2 காரணத்தில் கொடுக்கலாம். ஒன்று, ஏதாவது காரியமாகணும்னா மனதில் வந்துட்டு கொடுக்கலாம். இனி ஒன்று, மனது சந்தோஷப்பட்டு ஒருவருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்கலாம். அதே போல் மனசில் 2 விதத்தில் ஆசை வரலாம். ஒரு நிறைவுனால ஆசை வரலாம், அல்லது குறைவுனால வரலாம். இப்போ சங்கராச்சாரியாருக்கு உபநிஷத்துக்கு கீதைக்கெல்லாம் விளக்கம் எழுதணும்னு ஆசை வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, நமக்கு அவருடைய அறிவு கிடைச்சிருக்கார். இப்போ அந்த ஆசை அவருக்கு வந்ததுனால தான் எழுதினார். அந்த ஆசையை நம்ம எப்படி பொருள்படுத்தணும்? ரொம்ப துக்கப்பட்டு இந்த ஆசைப்பட்டு எழுதினார்னா சொல்லணும், அவருடைய சந்தோஷத்தினால் அந்த ஆசையானது வந்தது. ஒரு கால் தடைப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அவர் துக்கப்பட்டு இருப்பாரா? இந்த சமுதாயத்துக்கு இது டசன்ட் டிசர்வ்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருப்பார். ஆனால் ஏதோ அது பூர்த்தி ஆச்சு. அப்படி
ஞானியினுடைய மனசுல நல்லது பண்ணணும்னு ஆசை வந்ததுன்னா செய்வார். அது நடைபெறலை அப்படின்னா அந்த நல்லதை வாங்கிறதுக்கு தகுதி யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருப்பார். ஆகவே அது நடக்குதோ நடக்கலையோ இந்த இரண்டும் அவனை ஒன்றும் செய்யாது. அப்படிப்பட்ட ஆசையினெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவ்விதத்தில் எல்லா ஆசைகள் என்றால் பந்தப்படுத்துகின்ற ஆசைகளை அவன் துறந்து விடுகின்றான். பிறகு வாழ்க்கைக்கு தேவையானதை அவன் பயன்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட பயன்படுத்துகின்ற பொருளிலும் நிஸ்பிருக பற்று கிடையாது. அவன் பயன்படுத்துகின்ற வீடு, பிறகு ஆடை, பொருள்கள், இதை வாழ்க்கைக்கு தேவையானதை அவன் வைத்து கொண்டிருக்கின்றான், பயன்படுத்துகின்றான். அதிலும் பற்று கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன? இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், இல்லை அப்படின்னா என்னன்னா இல்லைன்னா அது இல்லைதான். அதுல அவனுக்கு துக்கம் கிடையாது. அது ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு சன்னியாசி ஒரு நல்ல அழகான பிக்ஷையோட வச்சுட்டு போயிட்டு இருந்தாராம். அவர் நைட்டு அதை வச்சு தலை மேலே வச்சு படுத்து தூங்குறது வழக்கம். அதை தலகாணியை வச்சு தூங்குவார். அது ரொம்ப அழகாக இருந்திருக்கு. இரவு அந்த சத்திரத்தில் ஒரு திருடன் அதை பார்த்தான். மெதுவாக இழுத்த உடனே ஞானியினுடைய தலை கீழே விழுந்துருமே, விழிச்சிட்டார். உடனே ஓடிட்டான். பிறகு ஞானிக்கு அந்த சன்னியாசிக்கு தெரிஞ்சு போச்சு இதைத்தான் இவன் விரும்புகிறான்னு சொல்லி. உடனே இதை எடுத்துட்டு பின்னாடி ஓடுனாரான். அவன் துரத்துறான்னு சொல்லி அவன் பயந்துட்டு ஓடிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு ஓடி அவனை பிடிச்சு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரான். அதே போல அவன் பயன்படுத்துகின்றான், பயன்படுத்துவதிலும் பற்று கிடையாது. அதைத்தான் நிஸ்பிருக என்று சொல்லப்படுகிறது. ஜீவன மாத்திரம் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கைக்கு எதெல்லாம் ஜீவனம், வாழ்க்கைக்கு இது தேவை, அதிலும் அவனுக்கு பற்று கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம்? தேவையானது கண்டிப்பா இருக்கணும், அதுக்கு மேல் இருக்கிறது வேணா போனா போகட்டும்னு சொல்லுவோம். இங்க சொல்றார் தேவையானதும் சில சமயம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை. அதை பின்னாடி சொல்லுவார் பகவான். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. அவனுக்கு எதிர்ச்சையா கிடைக்கிறதுல சந்தோஷம். எதிர்ச்சா லாபக. அதே சமயத்துல எதிர்ச்சா அலாபகன்னு சொல்லி பிரிக்கலாம். எதிர்ச்சையா வர்ற லாபத்துல சந்தோஷம், எதிர்ச்சையா வர்ற அலாபத்திலையும் நஷ்டத்திலையும் சந்தோஷம்தான். அப்படி நிஸ்பிருக. பிறகு அடுத்ததாக நிர்மமக நிர் அகங்காரக. மமக என்றால் என்னுடையது என்கின்ற புத்தி, நிர்மமக என்றால் மமகாரம் அற்றவன். என்னுடையது என்று எதையும் நினைக்க மாட்டான். என்னுடையது என்று ஞானி நினைப்பதற்கு என்ன இருக்கின்றது? ஜீவனத்துக்கு தேவையான பொருளை வச்சிருப்பான். அவன் ஒரு சன்னியாசியா இருந்தால் அல்லது இல்லறத்துல இருந்தால் அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தேவையான, கடமைக்கு தேவையான பொருள்கள் இருக்கலாம். அப்படி தன்னிடம் இருக்கின்ற பொருள்களிலும் கூட நிர்மமக, என்னுடையது என்ற புத்தி இல்லாதவன். இது விபரீதம். அஞ்ஞானிகளுக்கு பக்கத்து வீட்டு பொருள் மேலேயே மமகாரம் போயிருது. தனக்கு சம்பந்தம் இல்லாத பொருளையும் கூட அது என்னுடையது தான் அவன் வாங்கிட்டான்னு சொல்றார்கள். ஞானிக்கு தன்னுடைய பொருளை வேற யாரும் சொல்ல மாட்டார்கள் இது என்னுடையதுன்னு. அதுலேயும் கூட தன்னுடையது என்ற புத்தி கிடையாது. நிர்மமக, மமகாரம் அற்றவன். அதனாலதான் ஞானிக்கு திருடனே கிடையாது. காரணம் என்ன தெரியுமோ? யாருக்கு திருடன் இருப்பார்கள்? யாரெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்துல பொருளை வைத்திருக்கிறார்களோ அவர், அந்த பொருள் அபகரிக்கப்பட்ட அவர்களெல்லாம் திருடன். இப்ப ஞானிக்கு எந்த பொருளுமே என்னுடையது அல்ல அப்படிங்கும் பொழுது அவனுக்கு எப்படி திருடன் இருக்க முடியும்? ஆகவே எல்லாமே ஈஸ்வரனுடையது. பகவான் நமக்கு கொடுத்திருக்கார், நான் பயன்படுத்துகின்றேன். அந்த ஆட்டிடியூட் வரணும். இதை போய் வெளியே சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம். பகவான் பயன்படுத்திட்டு இருக்கார், நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். இது போனா கவலை இல்லைன்னு போய் வீட்டில் சொன்ன உடனே உங்க ரூமில் இருக்கிற டேப் ரெக்கார்டரே எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் கீத கேசட்டும் கூட கேட்க முடியாது. வெளியே சொல்றதல்ல, மனதுக்குள்ள வைத்து கொள்வது. இப்போ ஒரு பொருளை நான் பயன்படுத்துறேன்னா அதுல பற்று இருக்கான்னு எப்படி தெரியும்னா,
அதை நம்ம இழக்கும் பொழுது தெரியும். அது நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம், மனதுக்குள் இருக்கிற ரகசியம். எல்லா பொருளையும் பயன்படுத்துகிறோம், ஆனால் மனதிற்குள் நாம் அதை கவனமாக இது கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்துகின்றேன், அந்த பாவனையில் இருக்க வேண்டும். இனி அடுத்ததாக நிரகங்காரக, அகங்காரம் அற்றவன். இதுக்கு 2 பொருள் எடுக்கலாம். சாதாரணமான பொருள், அவனுக்கு கர்வம் என்பது கிடையாது. நான் ஞானிங்கிற கர்வம் கிடையாது. நான் ஞானின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் ஞானி கிடையாது. விஸ்வாமித்தர் என்ன பிரம்ம ரிஷின்னு அழைக்கணும்னு வசிஷ்டர்கிட்ட எவ்வளவோ கூத்தாடி பார்த்தார். அது வரைக்கும் என்னன்னா நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். என்னைக்கு நான் பிரம்ம ரிஷி இல்லை அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் வசிஷ்டர் சொன்னார், நீ தான் பிரம்ம ரிஷின்னு சொன்னார். அப்படி நிர் அகங்காரகன்னு சொன்னால் தான் வாழ்க்கையில் எதையோ சாதிச்சிட்டதாக எந்த விதமான கர்வமும் அற்றவன். சில பேர் கொஞ்சம் படிச்சுட்டு பெருசாக படித்தவங்க மாதிரிலாம் நினச்சிட்டு அந்த கர்வம் வந்துடுது அல்லவா, வித்யா கர்வம். அல்லது ஏதாவது ஒன்றை திறந்துட்டோன்னா அதுலேயும் கர்வம் வந்துடும். இதையெல்லாம் நான் திறந்துட்டேன்னு சொல்லி ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி நான் விரதம்னு சொல்லி. அதெல்லாம் என்னன்னா அது ஒரு விதமான கர்வம், ஒரு ரெஸ்பெக்டை வாங்கிறது. 4 பேர் ரொம்ப பரிதாபமாக சொல்லணும், ஐயையோ நீ விரதமா, அதை கேட்டால் அது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் ஒரு விதமான அகங்காரம், அந்த கர்வம், அதெல்லாம் இல்லாதவன். ஒரு உத்தமமான துறவு அப்படின்னு சொன்னால் நம்ம எதை திறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மைய தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. அது ஒரு ரகசியமாக வைப்பது. அதனால தான் வேறொரு ஸ்லோகத்தில் சொல்வார்கள், ஒரு துறவினுடைய ஒன்றை நம்ம துறந்துடுறோன்னு வச்சுக்கோமே, அதனுடைய பலன் மற்றவங்களுக்கு தெரிந்து விட்டால் போய்விடுமா. இதை நான் திறந்திருக்கேன், இந்த தபஸை நான் பண்ணுறேன்னு சொல்லி அதை பெருமையை வாங்கிட்டோம் அப்படின்னா தபஸினுடைய பலன், புகழ், அதனுடைய உண்மையான பலன் வராது. அப்படி நிரகங்காரகன கர்வமற்றவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததை சாதிச்சிட்டான், இருந்தாலும் கர்வம் இல்லை. இனி ஒரு பொருள் என்ன, நான் என்கின்ற புத்தியை உடலில் வைக்காமல் ஆத்மாவில் வைத்தவன். அது வேதாந்தத்தினுடைய அர்த்தம். அகங்காரம்னு சொன்னால் அனாத்மாவில் ஆத்ம புத்தி, நிரகங்காரக என்றால் அனாத்மாவில் ஆத்ம புத்தி இல்லாதவன். இப்படிப்பட்டவன் சக சாந்திம் அதிகச்சதி. இப்படிப்பட்டவன் சக சாந்தி மோக்ஷத்தை அதிகச்சதி அடைகின்றான். இப்போ இதில் என்னென்ன லட்சணமாக சொல்லிட்டார், ஆசையை விட்டவன், நிஸ்பிருக தான் பயன்படுத்துகின்ற பொருளிலும் பற்றற்றவன், அகங்காரமற்றவன், மமகாரமற்றவன், இவன் சாந்தியை அடைகின்றான். இது ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம். இனி கடைசி ஸ்லோகத்தில் பகவான் ஸ்தித பிரஜ்ஞனுடைய ஸ்துதி அல்லது ஞானத்தினுடைய ஸ்துதியுடன் புகழ்ச்சியுடன் முடிவுரை செய்கின்றார் இந்த அத்தியாயத்தை. ஏஷா ப்ராமி ஸ்திதே பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதே ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று, முதல் வரியில் ஞானஸ்துதி, இந்த ஞானத்தினுடைய பெருமையை பகவான் கூறுகின்றார். இரண்டாவதாக விதேக முக்தியை பகவான் பேசுகின்றார். ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்று மோட்சமானது 2ஆக பேசப்படும். ஞானத்தை அடைஞ்சு இங்கே இருக்கும் பொழுதே மனநிறைவுடன் இருப்பது ஜீவன் முக்தி. ஜீவன்னா உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி அடைவது. விதேக முக்தி என்றால் பிராரப்த கர்மத்தினுடைய முடிவில்
இந்த ஷரீரம் இறந்ததற்கு பிறகு அவர்கள் மீண்டும் பிறக்காமல் இருத்தல், புனர்ஜென்மத்தை அடையாமல் இருப்பது விதேக முக்தி. அதையும் பகவான் இங்கு கூறி முடிக்கின்றார். முதல் வரியில் ஏஷா பிராமி ஸ்திதிஹி. பிராமி என்றால் பிரம்மமாக இருத்தல். பிரம்மணக பாவக பிராமி, பிரம்மஸ்வரூபமாக. ஸ்திதி என்றால் இருத்தல். இதுவே பிரம்மஸ்வரூபமாக இருத்தல். பிராமி ஸ்திதிஹி, பிரம்ம ஸ்டேட், பிரம்மனாக இருத்தல். அல்லது இதனுடைய அர்த்தம் இதுதான் ஜீவன் முக்திகி. இப்படி ஸ்தித பிரஜனாக இருப்பதுதான் ஜீவன் முக்திகி. இதுதான் பிரம்மனிடத்தில் இருத்தல். எது பிரம்மனிடத்தில் இருத்தல்? மனசில் இருக்கிற ஆசையை துறந்து நிர்மமோ நிரகங்காரக இப்படியெல்லாம் என்ன சொன்னாரோ அப்படி இருக்கிறது தான் பிரம்மத்தில் இருத்தல். ஸ்திதினா ஸ்டேட், அங்கு இருத்தல். பிராமி என்றால் பிரம்ம பாவமாக இருத்தல். பார்த்த ஹே அர்ஜுன, இதுதான் ஜீவன் முக்தி, பிரம்மனாக இருத்தல், பிரம்மத்தை அடைதல். பிறகு சொல்றார் நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. ஏனாம் என்றால் இந்த நிலையை, இந்த மனநிலையை பிராப்ய அடைந்து, ந விமுஹ்யதி ஒருவன் மோகத்தை அடைவதில்லை. இதுதான் ஞானத்தினுடைய பெருமை. பிரம்மஸ்வரூபமாக இருத்தல்ங்கிறதனுடைய அர்த்தம் என்ன? இங்கு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணமா பகவான் என்ன சொன்னாரோ அப்படி மனதை வைத்திருப்பதுதான் பிரம்மத்துடன் இருத்தல். வேறு ஒரு லோகத்துல போய் பிரம்மத்தோட இருத்ததல்ல. இங்கு சொன்ன லட்சணப்படி இருக்கிறது தான் பிரம்மனாக இருத்தல். இப்படிப்பட்ட மனதை அடைந்தவன் பிராப்ய அடைந்து, ந விமுஹ்யதி மோகத்தை அடைவதில்லை. முதலாவது அத்தியாயத்துல நம்ம ஒரு கருத்தை பார்த்தோம். அர்ஜுனனுடைய மனதில் 3 விதமான பாவனைகள் வந்தது. ஞாபகம் இருக்கோ? என்ன 3 விதமான பாவனைகள் வந்தது? சோகக, மோகக, ராககன்னு பார்த்தோம். மோகம் வந்தது, ராகம் பற்று வந்தது, சோகம் வந்தது என்று பார்த்தோம். இங்க பகவான் சொல்றார், இந்த நிலையில் இருப்பவனுக்கு மோகம் கிடையாது. மோகம் இல்லைனா ராகம் இல்லை, ராகம் இல்லை என்றால் சோகமும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? சம்சாரம் கிடையாது, விஷாதம் கிடையாது. அர்ஜுன விஷாத யோகம்னு பார்த்தமே, அந்த சம்சாரம் இல்லை என்று முடிவுரை செய்கின்றார். 2வது அத்தியாயம் முழு பகவத்கீதையினுடைய சாரம். இனிமேல் வருகின்ற அத்தியாயம் என்ன? இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு விளக்கம் வருகின்றது. ஆகவே சாஸ்திரத்தை முடிக்கின்றார். ந விமுஹ்யதி மோகத்தை அடைவதில்லை. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த ஞானம். பிறகு இனி ஒரு கருத்தை சொல்கின்றார். ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலே அபி. அஸ்யாம் என்றால் இந்த நிலையில், இந்த மனநிலையை, ஸ்தித்வா இதில் இருந்து, எப்பொழுது? அந்த காலே அபி கடைசி காலத்திலாவது ஒருவன் இந்த நிலையில் இருந்தால். அந்த காலம் என்றால் வயதான காலத்தில் கூட என்று பொருள். இறப்பதற்கு முன் ஒருவன் இந்த நிலையை அடைந்து விட்டால் என்று பொருள். அந்த காலகன மரண காலம் அர்த்தமல்ல, வயதான காலத்திலும் கூட, அட் எனி ஏஜ் அப்படின்னு சொல்றார் பகவான். இந்த மாதிரி மனநிலையை வாங்கி பல வருஷம் நான் உயிரோடு இருந்துதான் மோட்சங்கிறதல்ல. இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியாவது இந்த ஞானத்தை அடைந்து விட்டால் அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அதனால வேதாந்தத்துக்கு வயது வரம்பே கிடையாது. இதுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது. சில பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார்கள். ஆகவே அந்த காலே அப்படி என்றால் வயதான காலத்தில், முதிர்ந்த காலத்திலாவது இந்த ஞானத்தை அடைஞ்சு இதில் நிலை பெற்றாலும் போதும். எதை அடைவான்?
பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பிரம்ம நிர்வாணம் என்றால் விதேக முக்தி. நிர்வாணம் என்ற சொல் ஷரீரத்தையும் விடுதல் என்று பொருள். எங்கெல்லாம் சாஸ்திரத்தில் நிர்வாணம் பிரம்ம நிர்வாணம்னு வந்தா அப்பொழுது பிராரப்தத்தினுடைய முடிவில் ஷரீரத்தையும் ஒருவன் விட்டுவிட்டு அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். ரிச்சதி என்றால் அடைகின்றான், பிரம்ம நிர்வாணம் என்றால் பிரம்மத்தை அடைகின்றான், ஷரீரத்தையும் விட்டு விதேக முக்தியை அடைகின்றான். எப்பொழுது? அந்த காலே அபி அப்படின்னு சொல்றார். ஒருவன் மிக சிறிய வயதிலேயே இந்த வாழ்க்கையில வந்தால் அவனால தான் மோட்சத்தை அடைய முடியுங்கிறது அல்ல. இந்த உலக வாழ்க்கை எல்லாம் அனுபவித்துட்டு 4 ஆசிரமத்தையும் கடந்து அந்த கடைசி காலத்திலேயாவது அவன் இந்த ஞானத்தை அடைந்தால் அவனும் மோட்சத்தை அடைகின்றான். சில பேர் நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பார்கள். அப்படி சொல்லி காலத்தை கழிச்சிட்டு இருப்பார்கள். இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்தத்துக்கு வந்திருக்கணும்னு சொல்லியே 2-3 வருஷம் போயிடும். அப்படி இல்லாமல் எந்த வயதில் நாம் ஆரம்பித்தாலும் எந்த காலத்தில் ஆரம்பித்தாலும் இறப்பதற்கு முன்னாவது இந்த ஞானத்தோடு இருந்தால், இந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகின்றான். அதனால் இது வயது வரம்பே கிடையாது. இப்போவாவது ஆரம்பிச்சமேன்னு சந்தோஷப்படணும். சில பேர்த்துக்கு அது இதனுடைய வேல்யூ தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா நல்லா இருக்குன்னு தோணும். பகவான் சொல்றார், என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கு தான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. அதனால எப்பொழுதாவது இறப்பதற்கு முன் இந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகின்றான். பிரம்ம நிர்வாணம் என்றால் மோக்ஷத்தை அவன் அடைகின்றான். இவ்விதம் இந்த அத்தியாயத்தை பகவான் பிரம்ம நிர்வாணம் அதாவது விதேக முக்தியுடன் முடிவுரை செய்கின்றார். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்க்யயோகோ நாம द्वितीयोऽध्यायः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः.